கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை ஏசாயா 60 அதிகாரம் 2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் மகிமை உன்மேல் காணப்படும். நம்முடைய வாழ்க்கை பல வேளைகளில் இருளில் மறைக்கப்பட்டிருக்கலாம். நம்மை கண்டுகொள்ளாத ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நம்மை புறக்கணிக்கிற ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நம்மை பொருட்டாய் எண்ணாத ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நாம் இருளில் மறைக்கப்பட்டவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமை உன்மேல் விளங்கும், நீ எழும்பி பிரகாசி. ஏசாயா 60 அதிகாரம் 1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இனி இருளில் இருக்கிற சூழ்நிலை அல்ல, எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஆமென். நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலங்களில் இருக்கிறோம். இதுவரையில் இருளில் அமர்ந்திருந்தது போதும், இதுவரையில இருளில் நாம் மறைந்திருந்தது போதும். நாம் இனி மறைந்திருக்கிறவர்களாய் இராதபடிக்கு நாம் எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தைரியத்தோடு நாம் எழும்ப வேண்டும். பலன் கொண்டு திடமனதாய் நாம் எழும்ப வேண்டும். என் கர்த்தருடைய மகிமை என் மேல் விளங்கும். உன் வெளிச்சத்தின் இடத்தில் ஜனங்களும் ராஜாக்களும் வருவார்கள். மறைக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நாம் தோற்று போய் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில சோதனையின் பாதையில் இருக்கலாம். நிந்தைகளும் அவமானங்களும் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நாம் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை நம்ம விளங்க பண்ணுவார். தோல்வியிலிருந்து கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க வல்லவர். நம்முடைய உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவர். நம் நிந்தனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியாய் மாற்றும் போது இருளில் மறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எல்லோருடைய கண்களுக்கு பார்வைக்கு முன்பாய் அவர் மகிமை நம்மேல் விளங்க பண்ணுவார். அந்த மகிமை நம்மேல் விளங்க பண்ணும்போது யாரெல்லாம் நம்மை புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் நம்மை பொருட்டாய் எண்ணாமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் நம்மை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆமென். அவர்கள் நம்மை தேடி வரும்படியாய் கர்த்தர் நம் சூழ்நிலையை மாற்றுவார். இன்றைக்கு உங்களை புறக்கணிக்கிறவர்களை குறித்தோ, உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்களை குறித்தோ, உங்களை பொருட்டாய் எண்ணாதவர்களை குறித்தோ நீங்கள் கவலைப்படாதபடிக்கு என் கர்த்தரின் மகிமை என் மேல் காணப்படும். நான் மன மகிழ்ச்சியாய் நான் எழும்புவேன். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய மகிமை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கை மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போல இருக்கலாம். இருளில் மறைந்தவர்களைப் போல நாங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மகிமை எங்கள் மேல் விளங்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எங்களை பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எங்களை புறக்கணிக்கலாம். எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் மகிமையின் வெளிச்சம், உமது மகிமையின் பிரகாசம் எங்கள் மீது ஆண்டு விளங்க பண்ணும் போது எல்லாம் எங்களை தேடி வருவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் தலை உயர்த்த நீர் வல்லவர். உண்மையை இந்த வேலையில நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம். எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவீராக. இந்த நாளையும் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட உமது மகிமை எங்கள் மேல் காணப்படட்டும் ஆண்டவரே. உமது மகிமையின் வெளிச்சம் எங்கள் மேல் காணப்படட்டும். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். இனி உங்கள் வாழ்க்கையில் இருள் அல்ல, நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களில் இருக்கிறீர்கள். எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.